முக்கிய செய்திகள். 100% பார்வையாளர்களுடன் திரையரங்குகள் செயல்பட அனுமதி. வெளிமாநிலங்களுக்கு பேருந்துகளை இயக்க தடை நீக்கம். பண்டிகை காலங்களில் பாதுகாப்பு விதிகளை கடைபிடிக்காவிட்டால் நடவடிக்கை. பொதுமக்களுக்கு தமிழக அரசு எச்சரிக்கை. எடப்பாடியின் நண்பர் வீட்டில் வெளிநாட்டு பணம் சிக்கியதால் சிக்கல். 70 கோடி ரூபாய் பங்கு முதலீடு ஆவணங்கள் பறிமுதல். தமிழக மீனவர் மீதான தாக்குதல் குறித்து மத்திய அரசு மௌனம் சாதிப்பது ஏன்? இலங்கை கடற்படை மீது கொலை வழக்கு பதிவு செய்ய கோரிக்கை. வணக்கம். தமிழ்நாட்டில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு கட்டுப்பாடுகள் நீட்டிக்கப்பட்டு திரையரங்குகள் 100% பார்வையாளர்களுடன் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலங்களில் கொரோனா நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவது தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நேற்று ஆலோசனை நடத்தினார். பின்னர் அவர் வெளியிட்ட அறிக்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். பண்டிகை காலத்தில் பொதுமக்கள் ஒரே நேரத்தில் கூட்டம் கூடுவதை தவிர்க்க கடைகள், உணவகங்கள், அடுமனைகள் இரவு 11 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்படும். வரும் 1ஆம் தேதி முதல் அனைத்து பள்ளிகளிலும் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள வகுப்புகள் சுழற்சி முறையில் நடத்தலாம். திரையரங்குகள் 100% பார்வையாளர்களுடன் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பயன்படுத்தி செயல்பட அனுமதிக்கப்படுகிறது. கலாச்சார நிகழ்வுகளையும் அரங்குகளில் நடத்தலாம். தேவையான அளவு பணியாளர்கள், கலைஞர்களுடன் அனைத்து படப்பிடிப்புகளையும் நடத்தி கொள்ள அனுமதிக்கப்படுகிறது. பேருந்துகளில் 100% பயணிகள் அமர்ந்து பயணம் செய்யவும், கேரளா தவிர மற்ற மாநிலங்களுக்கிடையே பேருந்துகளை இயக்கவும் அனுமதி வழங்கப்படுகிறது. அண்ணா மேலாண்மை பயிற்சி நிலையம் உள்ளிட்ட அரசு பயிற்சி மையங்கள் 100% பயிற்சியாளர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படும். உள் மற்றும் வெளி விளையாட்டு அரங்குகளில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தவும், நீச்சல் குளங்களை பயன்படுத்த விதிக்கப்பட்டிருந்த தடை விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. கோயில்களில் வழிபாடு நடத்த ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் திருவிழாக்கள் மற்றும் அரசியல் நிகழ்வுகள் நடத்த தடை நீடிக்கிறது. 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ள திரு ஸ்டாலின், அனைத்து நிறுவனங்களும் கொரோனா கட்டுப்பாடுகளை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்று கூறியுள்ளார். பொதுமக்கள் பண்டிகை கால சமுதாய நிகழ்வுகளில் கூட்டம் கூடாமல், முகக்கவசம் அணிந்து, இடைவெளியை கடைபிடித்து அரசின் நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். தீபாவளி பண்டிகை காலத்தின் போது பொதுமக்கள் பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிக்காவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என அரசு எச்சரித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா 3வது அலை வராமல் தடுக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் அரசு வாரந்தோறும் மெகா தடுப்பூசி முகாம்களை நடத்தி வருகிறது. அதன்படி கடந்த 5 ஞாயிற்றுக்கிழமைகளில் நடத்தப்பட்ட முகாம்கள் மூலம் 1,10,00,000க்கும் அதிகமானோருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. இந்நிலையில் 6வது வாரமாக நேற்று நடத்தப்பட்ட மெகா தடுப்பூசி முகாம்கள் மூலம் 22,33,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. முகாம்களின் மூலம் மட்டுமே இதுவரை 1,32,00,000 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன், 2வது தவணை தடுப்பூசி செலுத்தும் பணி சவாலாக உள்ளதாக கூறினார். விட்டு போன முதியோர்கள் ஏன் அப்படி அவங்க தயக்கம் காட்டுறாங்க? இது கம்பல் பண்ணி ஊசி போட முடியாதுங்கிறது இருந்த போதிலும் பாதுகாப்புக்கு இவங்க ஆல்மோஸ்ட் ஒரு 55 விழுக்காடு முதியோர்கள் 60 வயசுக்கு மேற்பட்டோர் போடாததை கண்டறிந்து, முதியோர்களுக்கு தேவையில்லை, அவங்க வெளியில போலங்கிறதை அந்த கருத்து, தவறான கருத்தை எடுக்கிறதுக்கும் விழிப்புணர்வு மட்டும் இல்லாமல் டைரக்ட் கம்யூனிகேஷன், நேரடியாக அவங்களை கம்யூனிகேட் பண்றதுக்கு அந்த கள பணியாளர்களுக்கு அறிவுறுத்திருக்கோம். முதியவர்களின் வீடுகளுக்கே சென்று தடுப்பூசி போடவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து சரிந்து வருகிறது. சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் தினசரி பாதிப்பு 1152 இருந்து 1140 குறைந்துள்ளது. நேற்று ஒரு நாளில் 17 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 1374 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 13,280 பேர் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் 147 இருந்த பாதிப்பு 141ஆகவும், கோவையில் 140 132ஆகவும் குறைந்துள்ளது. செங்கல்பட்டில் தொற்று பாதிப்பு சற்று அதிகரித்து 97 உள்ளது. ஈரோட்டில் 72ஆகவும், நாமக்கல்லில் 55ஆகவும் குறைந்துள்ளது. 26 மாவட்டங்களில் எந்த உயிரிழப்பும் இல்லை.
இந்நிலையில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி சென்னையில் மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் ஆய்வு நடத்திய மாநகராட்சி ஆணையர் திரு ககன்தீப் சிங் பேடி, காவல் ஆணையர் திரு சங்கர் ஜிவால் ஆகியோர் முகக்கவசம் உள்ளிட்ட கொரோனா பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிக்காவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரித்தனர். இந்நிலையில் வரும் 1ஆம் தேதியிலிருந்து ஊரடங்கில் கூடுதல் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மழலையர் விளையாட்டுப் பள்ளி, நர்சரி பள்ளிகள் திறப்பு இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமியின் நிழல் என்று அழைக்கப்படும் மாநில கூட்டுறவு வங்கி தலைவர் இளங்கோவனின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 70 கோடி ரூபாய்க்கான பங்குச்சந்தை முதலீடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமிக்கு மிகவும் நெருக்கமானவராக கருதப்படும் இளங்கோவன் வீடு, அலுவலகங்கள் மற்றும் அவர் தொடர்புடைய நிறுவனங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் 2வது நாளாக நேற்றும் சோதனை மேற்கொண்டனர். சென்னையில் 3 இடங்கள், நாமக்கல்லில் 3 இடங்கள், முசிறியில் 6 இடங்கள் மற்றும் சேலத்தில் 23 இடங்கள் என மொத்தம் 36 இடங்களில் சோதனை நடைபெற்றது. இந்த சோதனையில் இளங்கோவன் வீடு, அலுவலகம் மற்றும் அவர் தொடர்புடைய நிறுவனங்களில் 70 கோடி ரூபாய் மதிப்பிலான பங்குச்சந்தை முதலீடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 25 கோடி ரூபாய் மதிப்பிலான உள்நாட்டு பங்கு வர்த்தக முதலீட்டு ஆவணங்கள், 45 கோடி ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு நிறுவன பங்கு முதலீடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 5,50,000 ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு பணமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் இளங்கோவன் பங்குதாரராக உள்ள நகைக்கடையில் நடைபெற்ற சோதனையில் இருப்பை விட கூடுதலாக 20 கிலோ தங்கம் மற்றும் 280 கிலோ வெள்ளி நகைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இளங்கோவன் மீதான வழக்குகளுக்கு தொடர்புடைய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்னாள் முதலமைச்சருக்கு மிகவும் நெருக்கமாக கருதப்படும் இளங்கோவனின் வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்று வரும் சோதனையில் தொடர்ந்து பணம், நகை, ஆவணங்கள் சிக்கி வருவது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தொடர்ந்து தாக்குதல் நடத்தும் விவகாரத்தில் மத்திய அரசு மௌனம் சாதிப்பது ஏன் என தலைவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினத்தைச் சேர்ந்த 3 மீனவர்கள் கடந்த வாரம் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றபோது இலங்கை கடற்படை கப்பல் மோதியதில் அவர்கள் சென்ற படகு கவிழ்ந்தது. 2 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் ஒருவரது சடலம் மீட்கப்பட்டு போராட்டங்களுக்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இலங்கை கடற்படை தொடர்ந்து நடத்தும் தாக்குதல்களால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பறிபோய்விட்டதாக கோட்டைப்பட்டினம் மக்கள் குற்றம் சாட்டினர். உயிருக்கு கேரண்டி வேணும். தொழில் செய்ய போகக்கூடிய தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, உடம்பைக்கு பாதுகாப்பு இல்லை, முதலாளிகளுக்கு கேரண்டி இல்லை. போன போட்டு திரும்பி வருமாங்கிற சந்தேகத்தில் ஒவ்வொரு நாளும் காலம் கத்திக்கிட்டு இருக்காங்க. இறந்த உயிர்கள் ஆயிரக்கணக்கில் இதுவரைக்கும் இறந்திருக்கிறாங்க. அவங்களுடைய உயிர்களுக்கு இதுவரைக்கும் அரசாங்கம் எந்த ஒரு முடிவும் கட்டவில்லை. தொடர்ந்து இதே நிலை நீடிச்சுக்கிட்டே இருக்குது. முடிவுக்கு வரணும். இந்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் அடிக்கடி தாக்கப்படுவது குறித்து தமிழக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் தமிழக மீனவர்கள் மீதான தாக்குதல் குறித்து வெளியுறவுத்துறை மௌனமாக இருப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார். ராஜ்கிரண் கொடூர கொலை தொடர்பாக பன்னாட்டு நீதிமன்றத்தில் இலங்கை கடற்படை மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றார் அவர். படுகொலை செய்யப்பட்ட ராஜ்கிரண் குடும்பத்திற்கு நீதி வழங்க வேண்டும். இந்திய அரசும் மாநில அரசும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு தமிழ்நாட்டு மீனவர்களை தொடர்ந்து படுகொலை செய்யக்கூடிய சிங்கள கடற்படையினர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து உரிய சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை பன்னாட்டு சட்டத்தின் அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும். மீனவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து சென்னையில் இலங்கை துணை தூதரகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்திய மே 17 இயக்கத்தினர் இலங்கை கடற்படையால் 35 ஆண்டுகளில் 700 மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். ராஜ்கிரண் உடலில் குண்டு பாய்ந்திருப்பதாக மருத்துவர்கள் கூறியிருப்பதால் மறு கூராய்வு செய்ய வேண்டும் என்று மே 17 இயக்க துணை ஒருங்கிணைப்பாளர் திரு பிரவீன் வலியுறுத்தினார். இதனிடையே கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் இருந்து கடலுக்கு சென்ற மீன்பிடி படகு மீது பனாமா நாட்டு கப்பல் மோதியதில் 2 மீனவர்கள் படுகாயமடைந்தனர். அவர்கள் கடலோர காவல் படையினரால் கொச்சின் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கொரோனா பரவல் காரணமாக 2 ஆண்டுகளாக நீராபானம் விற்பனை அடியோடு சரிந்துள்ளதால் தென்னை விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் தென்னை பாளைகளில் இருந்து நீராபானம் இறக்க அனுமதி அளிக்கப்பட்டதுடன் கூட்டமைப்பாக இணைந்து ஒரு நிறுவனத்தின் மூலம் அதனை உற்பத்தி செய்யவும் விற்கவும் விவசாயிகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டது. ஈரோடு, திருப்பூர், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து தினசரி 4000 லிட்டர் வரை நீராபானம் உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் கொரோனா பரவல் காரணமாக அந்த தொழில் முடங்கி உள்ளது. சென்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 100 லிட்டர் வரைக்கும் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க.
கொரோனாவுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 1.5 வருஷம் லெவலில் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து பண்ண முடியலைங்க. டிரான்ஸ்போர்ட்டுக்கு செட் ஆகலை. திருப்பி பார்த்திங்கன்னா கொரோனாவில் மக்கள் வந்து யாரும் இதை விரும்பலைங்க. அதுக்கு முன்னாடி வந்து இது நல்ல ஒரு பானமாக இருந்ததுங்க. இதில் நல்ல ஹெல்த்தி ஃபுட், அதாவது நல்ல சத்துமிக்க பானம் இது. அதுக்கு முன்னாடி சென்னையில் நல்ல ரீச்சில் இருந்தால், இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனாவில் பார்த்தீங்கன்னா மக்கள் பயந்துக்கிட்டு இது யாருமே வாங்கி குடிக்க மாட்டேங்கிறாங்க. விற்பனை இல்லாததால் ஒரு சில இடங்களில் மட்டுமே நீராபானம் இறக்கப்படுவதால் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். நான் வந்து 2019 ஒரு 2 வருஷம் மறையிட்டு இருந்தேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமமாக போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீரால் ஏறுறதில்ல, நீரால் சேல்ஸ் ஆகிறதில்ல, அதனால் கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. இப்போது ஒரு வருஷமாக வெளியே வேலைக்கு போயிட்டுருக்குங்க. டெய்லி 500-600 சம்பளம் தான் கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு வருவோம். 6 மணிக்கு வந்தால் 10 மணிக்குள்ள வேலை முடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபா சம்பாரிச்சிருவோம். அதிக சத்துள்ள பானமாக கருதப்படும் நீராவை 4 டிகிரி செல்சியஸ் குளிர் நிலையில் வைத்திருந்து ஒரு சில நாட்களில் விற்பனை செய்யாவிட்டால் கெட்டுவிடும் என்பதால் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். நீரா விற்பனையை அதிகரித்து அதனை வெகு நாட்கள் சேமித்து வைக்கும் அளவிற்கு தொழில்நுட்ப வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை, சேலம், வேலூர் உள்பட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் நீர்நிலைகள் நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. 152 அடி உயரமுள்ள முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் நேற்று 136 அடியை எட்டியதை அடுத்து முதல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கம்பம், உத்தமபாளையம் மற்றும் சுற்றுவட்டாரத்தில் கொட்டி தீர்த்த மழை குளிர்ச்சியை ஏற்படுத்தியது. வாணியம்பாடியில் மழை நீருடன் சாலையில் கழிவுநீரும் கலந்தோடியதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் சிரமத்துக்கு ஆளாகினர். பழனியில் 1 மணி நேரம் வெளுத்து வாங்கிய மழை காரணமாக முக்கிய சந்திப்பு சாலைகளில் தண்ணீர் குளம் போல தேங்கியது. தாராபுரத்தில் 2 மணி நேரம் கொட்டி தீர்த்த மழையால் வீடுகளுக்குள் மழை நீருடன் கழிவு நீரும் புகுந்தது. தாராபுரம் உடுமலை சாலை, சின்னக்கடை வீதி, பைபாஸ் சாலைகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். பர்கூர் மலைப்பகுதியில் பெய்து வரும் மழை காரணமாக 2வது நாளாக மண்சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. எடப்பாடி அருகே காட்டூர் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்ததால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். விளைநிலங்களில் புகுந்த காட்டாற்று வெள்ளத்தால் தென்னை மட்டுமின்றி கரும்பு பயிர்களும் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. சுமார் 1.5 ஏக்கர் நிலம் இருக்குதுங்க. பயிர் நட்டு 3 நாள் ஆகிறது. நைட்டு பெய்த 4-5 மழைனால பயிர் பூரா தண்ணீர் மூழ்கி போயிடுது. ஒரு 25,000 ரூபா செலவு பண்ணியிருக்கிறேங்க. அதுக்கு கவர்மெண்ட் பார்த்து ஒரு காப்பீடு மாதிரி செய்து என்னுடைய உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதனிடையே தமிழக ஆந்திர எல்லையில் உள்ள பொன்னை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் 10 கிராமங்களுக்கு அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சகல ஜனங்களுக்கு அறிவிப்பது என்னவென்றால், பொன்னை ஆற்று தண்ணி அதிகமாக போறதுனால் மீன் பிடிக்கவோ துணி துவைக்கவோ ஆடு மாடு ஆத்து பக்கம் போகக்கூடாது. இந்நிலையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் மதுரை, சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, வேலூர், புதுக்கோட்டை ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழைக்கும், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் புதுச்சேரி, காரைக்காலில் மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும். இனி வருவது செய்தி துளிகள். G20 நாடுகளின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ரோம் நகரம் செல்லும் பிரதமர் திரு மோடி போப்பாண்டவரை சந்திக்கவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்காக ஒரு நாள் முன்னதாகவே வரும் புதன்கிழமை பிரதமர் புறப்படுகிறார். மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இந்த சந்திப்பு இருக்கும். 2050ஆம் ஆண்டிற்குள் கார்பன் வெளியேற்றத்தை 0 குறைப்பது தொடர்பாக கிளாஸ்கோ பருவநிலை மாநாட்டில் இந்திய தரப்பில் எந்த உறுதியும் அளிக்கப்படாது என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. வளர்ந்த நாடுகள் முதலில் தங்களது உறுதிமொழிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அந்த வட்டாரங்கள் தொழில்நுட்ப உதவி, நிதி உதவி போன்றவற்றை வளரும் நாடுகளுக்கு அவை வழங்க வேண்டும் என்றும் கூறின. நீதிமன்றங்களின் உள்கட்டமைப்பை வலுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு NV ரமணா வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் 26% நீதிமன்றங்களில் பெண் நீதிபதிகளுக்கு கழிவறை வசதி கூட இல்லை என கூறினார். உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவது தொடர்பான விரிவான அறிக்கை மத்திய அரசுக்கு அனுப்பியிருப்பதாக தெரிவித்த திரு ரமணா, கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என நம்புவதாக கூறினார்.
உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் 25,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி அறிவித்துள்ளார். நாட்டிலேயே மிகப்பெரிய மாநிலமான அங்கு அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் தேர்தல் வாக்குறுதி யாத்திரையை நேற்று தொடங்கிய திருமதி பிரியங்கா விவசாய கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று உறுதியளித்தார். கொரோனா காலத்தில் செலுத்தப்படாமல் உள்ள அனைவரது நிலுவை மின் கட்டணமும் ரத்து செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். காவல்துறையினரிடம் லஞ்சம் வாங்கும் தலைவர்கள் பாஜகவில் இருப்பதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வருண் காந்தி குற்றம் சாட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்ட அவர் விவசாயிகளின் நியாயமான கோரிக்கையை மத்திய அரசு ஏற்க வேண்டும் என வலியுறுத்தினார். தான் ஊழல் செய்யவில்லை என்று மறுத்த திரு வருண் காந்தி, ஆனால் கட்சியில் உள்ள பல தலைவர்கள், காவல்துறையினர், சுரங்கத்துறை அதிகாரிகளிடம் லஞ்சம் வாங்குவதாக சாடினார். ஜம்மு காஷ்மீரில் கடும் பனிப்பொழிவால் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளது. அங்கு பனிப்பொழிவு காலம் துவங்கி இருப்பதாக தெரிவித்துள்ள வானிலை மையம், பால்கம், குல்மார்க், சோனாமார்க் ஆகிய இடங்களில் -1.3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளது. ஜம்மு நகரில் இரவு நேர வெப்பநிலை 15 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளதால் கடும் குளிர் நிலவுகிறது. சமூக நீதி கண்காணிப்பு குழுவிற்கான தலைவராக பேராசிரியர் திரு சுபவீர பாண்டியன் நியமிக்கப்பட்டுள்ளார். சமூக நீதி அரசாணையின் 100ஆண்டு நாளை ஒட்டி சமூக நீதி கண்காணிப்பு குழு அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இந்நிலையில் பேராசிரியர் திரு சுபவீர பாண்டியன் தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவிற்கான உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு தனவேல், பேராசிரியர் திரு சுவாமிநாதன், திரு தேவதாஸ், கவிஞர் மனுஷ்யபுத்திரன், திரு ஜெய்சன், முனைவர் திரு ராஜேந்திரன் மற்றும் திரு கோ. கருணாநிதி ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். சிமெண்ட் விலையை மேலும் குறைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தொழில்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை விடுத்துள்ள அவர், சிமெண்ட் விலை 33% உயர்ந்திருப்பதாக கூறுவது தவறான தகவல் என மறுத்துள்ளார். தமிழக அரசின் டான்சம் சிமெண்ட் தனியார் நிறுவன சிமெண்டை விட 90 ரூபாய் குறைந்த விலையில் விற்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ள திரு தங்கம் தென்னரசு, குறைந்த விலையில் நிறைந்த தரத்திலான வலிமை சிமெண்ட் விரைவில் சந்தைக்கு வரும் என கூறினார். கொரோனா விதிமுறைகளை கடைபிடிப்பதில் மக்களுக்கு அக்கறை தேவை என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியன் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் நேற்று தடுப்பூசி முகாம்களை ஆய்வு செய்த அவர், விழாக்காலம் என்பதற்காக கொரோனா விதிமுறைகளில் எந்த தளர்வுகளும் இருக்காது என கூறினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் புகழ்பெற்ற எட்டயபுரம் மாட்டுச் சந்தையில் தீபாவளி பண்டிகை நேரத்தில் நல்ல விலை கிடைக்கும் என்று வந்த விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்தனர். அங்கு வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் ஆட்டுச்சந்தை நடைபெறுவது வழக்கம். 3 கோடி ரூபாய் வரை வியாபாரம் நடைபெறும் இந்த சந்தையில் தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதால் விவசாயிகள் அதிக அளவில் ஆடுகளை கொண்டு வந்தனர். ஆனால் எதிர்பார்த்த விலை கிடைக்கவில்லை என்று அவர்கள் கூறினர். மீண்டும் முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு கட்டுப்பாடுகள் நீட்டிக்கப்பட்டு திரையரங்குகள் 100% பார்வையாளர்களுடன் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகை காலத்தின் போது பொதுமக்கள் பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிக்காவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என அரசு எச்சரித்துள்ளது. மாநில கூட்டுறவு வங்கி தலைவர் இளங்கோவனின் வீடு உள்ளிட்ட இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 70 கோடி ரூபாய்க்கான பங்குச்சந்தை முதலீடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.